Hello guys, welcome back to our channel. Friday evening குட்டி vlog. இன்னைக்கான ஸ்பெஷல் ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பேன்ல பட்டர் போட்டு தேவையான காய்கறி போட்டு அதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கிடையில நம்மளோட பாஸ்தா வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனோடனே தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், காய் வந்துருச்சு. திருப்பி அதே பேனில் பட்டர் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அது நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 2 கப் பால், அதாவது 1/2 லிட்டர் சேர்ந்து நல்லா இப்படி கலந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ட் வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க காய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் எடுத்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதுக்கப்புறமா காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக வந்து லைட்டாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணால் அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.